பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து வளர்ந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரியில் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் உடைய இருதயம் என்னும் சிங்காசனத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் இந்த பூமியில வரப்போகிறார். அல்லேலூயா. அப்படி அவர் வரும் பொழுது, நியாய தீர்ப்பு கொடுக்க அவர் வரும் பொழுது, அல்லேலூயா, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் வரும் பொழுது இந்த பூமியில வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய நம்மை ரெண்டு பிரிவாக பிரிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எத்தனை பிரிவு இருக்குன்னு சொல்லி கேட்டால் எக்கச்சக்கமா இருக்குது. அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்கிறது. நான் ஆர்சி சர்ச்சையை சேர்ந்தவன், ஆமென். நான் டிஎல்சி கிறிஸ்தவன், நான் ஆர்சி கிறிஸ்தவன், நான் சிஎஸ்ஐ கிறிஸ்தவன், நான் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன், நான் யெகோவா விட்னஸ் கிறிஸ்தவன், நான் பரிசுத்த ஆவிக்குரிய கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லா பிரிவுகளையும் அப்படி எல்லாத்தையும் ஓரம் கட்டி ரெண்டே ரெண்டு பிரிவுகளாக மட்டும்தான் ஒட்டுமொத்த கிறிஸ்துவத்தையும், நீ எந்த சபையை சேர்ந்தவனானா இரு, ஆமென், நீ எந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவனானா இரு, அல்லேலூயா, கிறிஸ்தவர்கள் என்கின்றதான ஒரே பேர் தான். அந்த கிறிஸ்தவர்களை ரெண்டு பிரிவா தேவன் பிரிப்பார். அல்லேலூயா. அதை குறித்து தான் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதாவது கிறிஸ்தவர்கள் ரெண்டு பிரிவு. ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவனா அல்லது சபிக்கப்பட்ட கிறிஸ்தவனா, இதுதான் தலைப்பு இன்னைக்கு. அல்லேலூயா. கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப நீ கிறிஸ்தவனான்னு கேட்டா, ஆமா நான் ஆர்சி கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, ஆமா நான் டிஎல்சி கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. கிறிஸ்தவனான்னு கேட்டா கிறிஸ்தவன் சொல்லிடலாம். சரி, நிறைய விஷயம் இருக்கிறது. ஆமென். அப்போ தேவன் இந்த பூமியில, அதாவது நியாய தீர்ப்பு கொடுக்க வரும் பொழுது ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் ரெண்டே குரூப்பா தான் பிரிக்க போறாரு, ரெண்டே பிரிவா தான் பிரிக்க போறாரு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம். அதாவது நல்ல கவனிங்க, சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். இப்ப வாசிப்பா. மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இது வரைக்கும் போதும். மீதி வசனம் அப்புறம் வாசிக்கலாம். அதாவது செம்மறியாடுகளை, ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன், உலக பிரகாரமா ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் வெள்ளாடுகளும் வச்சுட்டு இருப்பான், செம்மறி ஆடுகளும் வச்சுட்டு இருப்பான். அதை மேய்க்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா தான் கூட்டிகிட்டு போவான். ஒரே மேய்ச்சலில் மேய்த்து விட்டு இருந்துட்டு காவல் இருந்துட்டு எல்லா ஆடுகளையும் கொண்டு வருவான். திரும்ப வீட்டுக்கு கொண்டு வரும்போது செம்மறி ஆடுகளை அதனுடைய தொழுவத்திலையும் வெள்ளாடுகளை அதனுடைய தொழுவத்திலையும் வெவ்வேறாக பிரிப்பான். அல்லேலூயா. அப்போ இதே போலதான் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆடுகள் என்று ஊமையா சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ்தவர்களை, அதாவது இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்களை, கிறிஸ்தவர்களை ஆடுகள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் மேய்ப்பனா இருக்கிறபடினால அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் ஆடுகள் என்று சொல்லி அவர் ஓமையாய் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஆடுகள் என்ற ஓமையாய் சொல்லினபடி உண்மையான ஒரு மேய்ப்பன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல
கிறிஸ்தவர்களாய் இருக்கிற ஆடுகளாய் இருக்கிற நம்மையும் வெவ்வேறாக பிரிப்பார். 2 பிரிவா பிரிப்பார். அல்லேலூயா. அங்க போய் கொஞ்சம் கம்முனு வெவ்வேறாக பிரிப்பார். அதாவது 2 பிரிவா பிரிப்பார். அல்லேலூயா. வெள்ளாடுகளை ஒரு பக்கமும் செம்மறி ஆடுகளை ஒரு பக்கமும் பிரிக்கிறதை போல கிறிஸ்தவர்களாகிய ஒரே கிறிஸ்தவர்கள் தான், எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் 2 பிரிவா பிரிப்பார். நல்லா கவனிங்க. அங்க போன பிறகு மாற்றிக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது. இங்க நீ எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட லிஸ்ட்ல சேர்க்கப்படுமா. இங்க பூமியில வாழ்கிற ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாதபடி இருந்தா சபிக்கப்பட்ட லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கப்படும். அங்க போன பிறகு இந்த பார்சாலிட்டி பார்க்கிற கதெல்லாம் எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. அப்போ மேய்ப்பன் செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல கர்த்தர் கிறிஸ்தவர்களாகிய நம்மை 2 பிரிவா பிரிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. 33வது வசனத்தை வாசிங்க. செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இதுக்கு பயங்கரமான ஒரு அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அல்லேலூயா. 34வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா யாராவது ஒருத்தரா வாசிங்கன்னா ஆரம்பத்திலே சொல்றாரு. தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. போதுமா? அதாவது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை, அதாவது செம்மறி ஆடுகளை பார்த்து, செம்மறி ஆடுகளை போல இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து 2 பிரிவா பிரிச்சில வலது பக்கம் பிரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்த்து, நல்ல கவனிங்க, தமது வலது பக்கத்தில் நிற்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து, அதாவது பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக பிரிச்சிடறாரு. செம்மறி ஆடுகளை போன்ற கிறிஸ்தவர்களை வலது பக்கத்தில் பிரிச்சிடறாரு, வெள்ளாடுகளை போன்ற கிறிஸ்தவர்களை இடது பக்கத்தில் பிரிச்சு வச்சிடறாரு. 2 பிரிவா பிரிச்சு வச்சிடறாரு. பிரிச்சிட்ட பிறகு வலது பக்கத்தில் நிற்கிற செம்மறி ஆடுகள் என்று ஓமையாய் சொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களை நல்லா புரிஞ்சுக்கங்க. வலது பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்றாரு. இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா 41வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே. ஒரு நிமிஷம் போதுமா? சபிக்கப்பட்டவர்களே. 2 பேரும் கிறிஸ்தவர்கள் தானே? நல்லா கவனிங்க. 2 பக்கத்தில் நிற்பவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். இங்க கவனிங்க எல்லாரும். அல்லேலூயா. வலது பக்கத்தில் இருக்கிறவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், இடது பக்கத்தில் இருக்கிறவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். வலது பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நல்ல வசனத்தை கவனமா சொல்லணும். வலது பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே சொல்றாரு. இடது பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்றாரு. 2 கிறிஸ்தவர்கள் தானே? அப்ப கொஞ்சம் பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் கொஞ்சம் பேர் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல காரணம் என்ன? ஆமென். இது என்றைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கிறோமா? முதல்ல நம்ம படிச்சு அதை ஆழமா தியானிச்சு அந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டுதான் இதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப 2 பேரும் கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த நியாய தீர்ப்பு நடக்குது. புரியுதா? கிறிஸ்தவர்களுக்கு தான் முதல் நியாய தீர்ப்பு. தன்னுடைய ஜனங்களை தான் அவர் நியாயம் தீர்க்க வராரு. புறஜாதிகளை மற்றவர்களை அவர் கணக்கு கிடையாது. அவரை அசப்ட் பண்ணிக்கிறவர்களும் அவரை மறுதளிக்கிறவர்களும் அவரை குறித்து புறம் கூறுகிறவர்களும் அவரை புறமே வேண்டாம் என்று தள்ளுகிறவர்களும் இவர் தெய்வம் இல்லை என்று சொல்லி தேவனை புறக்கணிக்கிறவர்களும் அசப்ட் பண்ணுகிறவர்களும் அவருக்கு கணக்கு கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மேலதான் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நியாயம் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களை 2ஆ பிரிச்சு ஒரு பக்கம் இருக்கிற கிறிஸ்தவர்களை, வலது பக்கம் இருக்கிற கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் இடது பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை சபிக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்ல காரணம் என்ன?
ஹல்லேலூயா. இப்படி சொல்ல காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ரெண்டு பக்கமும் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் ஒரு பக்கம் இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் இன்னொரு பக்கம் இருக்கிறவர்களை சபிக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்ல காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில், அதே அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசிங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல பசியா இருந்தேன் என்கின்ற ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்படி சொல்ல காரணம் என்ன? அதாவது நாம் வாழ்கிற நம்மளை வச்சு பேசுவோம். அதாவது தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் ஸ்தலத்தில் வலது பக்கம் இருக்கிறவர்கள், இடது பக்கம் இருக்கிறவர்கள். வலது பக்கம் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இடது பக்கம் இருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அது இப்போ நம்மளை வச்சு பேசுவோம். நம்ம இயேசு எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா? அவர் எங்கேயாவது பசியும் பட்டினியமா உட்காந்துட்டாரா? அவருக்கு நம்ம எப்போது போஜனத்தை கொண்டு போய் கொடுத்துருக்குறோமா? கிடையாது. அப்போ இங்கே சொல்லப்படுகிற காரணம் என்ன? அப்போ இயேசுவை பார்த்தோமா? கிடையாது. அவர் பசியா இருந்தாரா? கிடையாது. அப்போ அவருக்கு நம்ம போஜனம் கொடுத்தோமா? அதுவும் கிடையாது. ஹல்லேலூயா. சாத்தியம் இல்லை. அப்படியானால் இந்த பூமியில் உள்ள நமக்கு அருகாமையில் உள்ள தரித்திரர்களுக்கு, ஏழைகளுக்கு, வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு, ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஆமென், ஹல்லேலூயா, ஒருவேளை சாப்பாடு கொண்டு போய் நம்ம கொடுத்துருக்கிறோமானால், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தார்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம போய் ஏழை எளிய மக்களுக்கு, தரித்திரருக்கு பார்சல் கட்டின்னு போயிட்டு ஒரு 10 பேர் 20 பேருக்கு கொடுக்குறோம், இல்லை ஒரே ஒரு ஆள் கூட கொடுக்குறோன்னு வச்சுக்க, போஜனம் கொடுத்துட்றோம். எத்தனை பார்சல் பண்ணி எத்தனை போஜனம் கொடுத்துட்றோம். ஏசப்பா என்ன சொன்னார்? இந்த சிறியர் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செஞ்சான்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம ஏசப்பாவுக்கு செய்கிற மாதிரி அர்த்தம். கரெக்டு தானே? அப்படி செஞ்சுட்டா பரலோக ராஜ்யம் போயிடுமா? ஆனால் ஏசப்பா சொல்லியிருக்கிறார்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ போஜனம் கொடுத்துட்டா பரலோக ராஜ்யம் போயிட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா ஆயிட முடியுமா? சொல்லுங்க, நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். முடியாது. ஏன்? அதாவது ஏன் அப்படின்னா, இது கரெக்டான ஒரு கேள்வி. இது முடியாதுன்னு சொன்னது கரெக்டான ஒரு பதில். ஏன் அப்படின்னா, உலகத்தார் இருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது இயேசுவை குறித்து தெரியாதவர்கள், இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி தெரிஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள், உலகத்தார்கள். அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயிரக்கணக்கானவர்களுக்கு தான தர்மம் செய்கிறாங்க. பார்சல் கட்டி கொண்டு போய் வரிசையாக வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் போஜனம் கொடுக்குறாங்க. அன்னதானம்ன்ற பேரில் எவ்வளோ கொடுக்குறாங்க. ட்ரஸ்ட் வச்சுன்னு இருக்கிறவங்க அநேக ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் சாப்பாடெலாம் செஞ்சு போட்டு வயிறார சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படி என்றால் அவர்கள் பரலோக ராஜ்யம் போயிடுவாங்களா? ஆனால் இந்த சிறியர் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு சொல்கிறாருல்ல, அதனால் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்கிறாருல்ல. அப்போது இந்த புறஜாதி மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி யாரை பார்த்து சொல்லப்படும்? போஜனம் கொடுத்தவங்க, சாப்பாடு கொடுத்தவங்க பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா, இயேசுவை அறியாத ஜனங்களை பார்த்து சொல்லப்படுறதுன்னு அர்த்தமா? கிடையாது. அவங்க பரலோக ராஜ்யம் போகவும் முடியாது. நீ எவ்வளவுதான் லட்சம் பேர் இல்லை, கோடிக்கணக்கான பேர்களுக்கு நீ போஜனம் கொடுத்தாலும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்படாதவர்கள் பரலோக ராஜ்யம் போகவே முடியாது.
இயேசுவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அதற்கு அடையாளமாய் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து சபையில வந்து சத்தியத்தை கேட்டு உண்மையான ரட்சிப்புக்குள்ள வழி நடக்கிறவர்கள் மாத்திரமே ஜனத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இயேசுவை அறியாத ஒருவன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு போஜனத்தை கொடுத்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆயிடுவானா? தேவனோட வலது பக்கத்தில் போய் செம்மறியாடுகளோட லிஸ்ட்ல ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் லிஸ்ட்ல நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அப்ப இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படி கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்படும் பொழுது எல்லாம் தான் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் வலது பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை சொல்ல காரணம் என்ன? இடது பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களை என்று சொல்ல காரணம் என்ன? அப்படியானால் இந்த போஜனம் என்பது, நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்று சொல்வதற்கு உலக பிரகாரமான போஜனம் இங்கே சொல்லப்படவில்லை. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? உலக பிரகாரமான சாப்பாட்டை குறித்து சொல்லப்படவில்லை. அப்ப ஆவிக்குரிய போஜனத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ நாம் ஆவிக்குரிய போஜனத்தை இந்த சிறியரில் ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன போஜனத்தை நம்ம கொடுக்கணும்? ஹல்லேலூயா. அப்படியானால் சாப்பாடு கொடுத்து அவன் பசியை போக்கினால் பரலோகராஜ்யம் போக முடியாது. இப்படி ஒரு வேளை உலக பிரகாரமான சாப்பாடை கொடுத்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை என்றும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லுவாரா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ரட்சிப்பு வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளல, ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளல, புறஜாதி மக்களாக இருக்கிறாங்க, உலகத்தாராக இருக்கிறாங்க. ஆனால் இயேசப்பா சொன்ன மாதிரி தான தர்மங்கள்லாம் நல்லா செய்கிறாங்க. அவங்க பரலோகராஜ்யம் போக முடியாது. அப்போ அவங்க செய்கிற தான தர்மங்கள் அதை செஞ்சதுனால ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியாது. அப்போ யாரை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது என்றால், இயேசுவை அறியாத அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அநேக புறஜாதியர்கள் ட்ரஸ்ட் வச்சு அன்னதானம் போடுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களால் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் கூட சாப்பாடு பார்சல் கட்டி பரோட்டா வாங்கி இட்லி தோசை வாங்கி பார்சல் கட்டி எடுத்து போய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் நாமும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அப்படியானால் என்ன செய்யணும்? அப்போ உண்மையான அந்த போஜனம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த போஜனம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா. இப்போதான் பயங்கரமா சின்சியரா கவனிக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் சபைக்கு வரல. இந்த ஆழமான சத்தியம் கேட்க முடியாது. ஏற்கனவே இதே சத்தியத்தை கீழே இருக்கும்போது எடுத்திருக்கிறேன். அதாவது இயேசுக்கு நம்ம ஒருத்தர் கொடுக்கணும்னா என்ன பண்ணோம்னா, இந்த சிறியர் ஒருவனுக்கு நம்ம என்ன செய்யணுமோ ஏசப்பா கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு நானே சொல்லியிருக்கிறேன். அது அப்போ கொடுக்கப்பட்ட ஆவியானவர் அந்த நேரத்தில் ஒரு லைனில் கொண்டு வந்தார். இப்போ அதை விட ஒரு ஸ்டெப் தாண்டி உண்மையான ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அதை இங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் கேட்கிறீர்கள். இதுவரைக்கும் எப்படி இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே எப்படி இருக்க போகிறோம் என்பது நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நம்ம தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இப்போ இதை அறிந்த பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம முடிவெடுக்கணும். இந்த சத்தியம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? தெரியாமலே இருந்துருவாங்க. ஆமென். அதனால தான் சபை கொடுத்தலை விட்டு விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சொல்லப்படுகிற ஆழமான ஒரு ரகசியம், அறிந்து கொண்டால் பரலோக ராஜ்யம் போகலாம். ஒருவேளை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த வாய்ப்பு தவற விடுகிறோம். ஹல்லேலூயா. இப்போ வர அந்த உண்மையான ஒரு அந்த ஆவிக்குரிய போஜனம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் போஜனம் என்ன? நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய வேத வசனமே போஜனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான போஜனத்தை ஆமென் கிறிஸ்தவர்களானாலும் சரி, முஸ்லிம்களானாலும் சரி, இந்துக்களானாலும் சரி, யார் வேண்டுமானாலும் போய் கொடுக்கலாம் உலக பிரகாரமான போஜனத்தை. ஆனால் இந்த வேத வசனம் என்கின்றதான போஜனத்தை யார் போய் கொடுக்க முடியும்? கிறிஸ்தவர்கள் தான் போய் கொடுக்க முடியும். ஆவிக்குரிய போஜனமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேத வசனத்தை அறிந்தவர்கள் தான் போய் கொடுக்க முடியும். அப்ப இந்த வேத வசனத்தை அறிந்தவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள்.
ஒட்டுமொத்தமா சொல்றேன். கிறிஸ்தவர்கள் தான் இயேசுவை குறித்து அறிந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் தான் இயேசுவின் வேத வசனத்தை குறித்து அறிந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் தான் சத்தியத்தை குறித்து அறிந்தவர்கள். அப்போ ஏற்கனவே சத்தியம் தெரிந்த, இயேசுவை உணர்ந்த, அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் போய் கிறிஸ்துவை குறித்து தெரியாத நபர்களுக்கு இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லுவதே போஜனம். ஆமென். அல்லேலூயா. இயேசுவுடைய வார்த்தைகளை சொன்று இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் சகாயர், இயேசுதான் மீட்பர், இயேசுதான் பரிகாரி, உன்னை வாழ வைக்கவும், உன் பாவத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும், உன்னை பரிசுத்தப்படுத்தவும், பரலோகம் அழைத்து கொண்டு போகவும் உனக்காக ரத்தம் சிந்தினவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவரால் மட்டும்தான் உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சத்தியத்தை போதிக்கிறவர். அந்த சத்தியம் தான் ஆவிக்குரிய போஜனம். இந்த சத்தியத்தை யார் போய் சொல்லணும்? இந்த போஜனத்தை, இந்த ஆவிக்குரிய போஜனத்தை யார் போய் கொடுக்கணும்? ஏற்கனவே இந்த போஜனத்தை உட்கொண்டிருக்கிற நாம தான் போய் போஜனம் தெரியாதவர்களுக்கு அந்த போஜனத்தை பகிர்ந்து கொடுக்கணும். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இந்த வேலையை செய்தவர்கள் வலது பக்கத்தில் நின்று கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. இந்த வேலையை, இந்த போஜனத்தை கொடுக்காதவர்கள், இந்த வேலையை செய்யாதவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன் சொல்ல மாதிரி கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் சத்தியம் சொல்லலை, யாருக்கும் போய் சொல்லலை. எவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சத்தியம் சொல்லலை, சுவிசேஷம் அறிவிக்கலை, இயேசுவை குறித்து எடுத்து சொல்லலை, இயேசு இரட்சகர் என்று சொல்லி பிரசங்கிக்கலை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுவிசேஷம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேண்ட் செட்டெல்லாம் எடுத்துக்கின்னு, அந்த ஸ்பீக்கர்லாம் ஒரு கையில் எடுத்துக்கின்னு, மைக்கு கையில் எடுத்துக்கின்னு போய் பிரசங்கம் பண்ணுறது தான் சுவிசேஷம், தெருத்தருவான்னு சொல்கிறாங்க. கர்த்தர் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அக்கத்து வீட்டில் போறியா, பக்கத்து வீட்டுக்கு போறியா, ஊருக்கு அதை பேசுறியா, அதெல்லாம் தூக்கி விசிறி கடாச்சிட்டு இயேசு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார், இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார், நான் பாவத்தில் இருந்தேன், இன்றைக்கு பரிசுத்தத்துக்குள்ள வந்திருக்கிறேன், இயேசு என்னை மீட்டெடுத்தார், இயேசுவினாலே நான் சந்தோஷமா இருக்கிறேன், இயேசு என்னை இரட்சகர், என் பாவத்தில் இருந்து என்னை மீட்டெடுத்ததுனால இன்னைக்கு நான் பரிசுத்தமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன், சாவர நிலைமையில இருந்தேன், இன்னைக்கு உன் முன்னாடி ஜீவனோடு கூட இருக்கிறேன்னா இயேசுதான் என்னை காப்பாற்றினார் என்று சுவிசேஷம் சொல்லணும். சொல்லாதவர்கள் இடது பக்கத்தில் சபிக்கப்பட்டவர்களாய் நிற்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நாம் கிறிஸ்தவர்கள் என்று சும்மா வெறும் வார்த்தைகளை சொல்வதை காட்டிலும், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற நீ, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ மட்டும் இல்லை, நானும் சரி, நம்ம எல்லோருமே சேர்ந்து இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லணும். ஆமென். ரட்சிப்பை பற்றி புரியாதவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து எடுத்து சொல்லணும். இயேசுதான் மெய்யான ஜீவ அப்பம், ஜீவ அப்பம் நானே, ஜீவ ஒளியும் நானே அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த அப்பத்தை உட்கொள்ளணும்னா நீ ரட்சிக்கப்படணும். ஆமென். இந்த போஜனத்தை நீ உட்கொள்ளு, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனா, அந்த இடத்துல பிரியாணி போடுறாங்களாம், வா போலாம், உடைய 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். வராதவங்க கூட அட சும்மா கம்பெனி கொடு, சும்மா கொஞ்சம் சாப்பிட்டு வரலான்னு சொல்லுவோம். ஆனால் ஆவிக்குரிய போஜனம் இயேசுவை குறித்து அங்கே சொல்கிறாங்களா, அந்த சபையில் ஆழமான சத்தியங்கள் சொல்லப்படுகிறதா, அந்த சபையிலிருந்து டிராக்ஸ் கொடுத்துட்டு கொண்டு வராங்க, நல்லா ரகசியமான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆவிக்குரிய மன்னாவை கொடுக்குறாங்க, பிரியாணியை போன்ற தேவ வசனத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லாதவர்கள் இன்னைக்கு இடது பக்கத்தில் நின்று சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. கேட்கறதுக்கு பயமா இல்லை? நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அப்ப கிறிஸ்தவர்களால் மட்டுமே இந்த வேத வசனம் என்கிறதான போஜனத்தை, சத்தியத்தை மற்றவர்களுக்கு தர முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. தெரியாத ஒருவனுக்கு, இயேசுவை குறித்து சத்தியம் தெரியாத ஒருவனுக்கு, இயேசுவை பற்றி தெரியாத ஒருவனுக்கு, ஏற்கனவே சத்தியம் தெரிந்த ஒருவன் போய் சத்தியத்தை, அதாவது வேத வசனத்தை எடுத்துரைப்பதுதான் போஜனம் கொடுக்கிறதற்கு சமம். ஆமென். இப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் நான் பசியா இருந்தேன், ஆத்ம பசி, தேவனுக்கு பசி. நமக்கெல்லாம் எப்படி பசி எடுக்குதா, அவருக்கு உயிர், அவருக்கு ஆத்ம பசி. ஏன்னா என் ஜனங்கள் பாவத்தில் போய் கொண்டிருக்கிறார்களே, என் ஜனங்கள் இன்னும் என்னை அறியாமல் இருக்கிறார்களே, இவர்கள் பாவமான வழியில் போய் கொண்டிருக்கிறார்களே, இன்னும் ரட்சிப்பை குறித்து தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி ஒரு ஆத்ம பசி தாகம் உள்ளவர்களாய்
இருக்கிற ஆத்ம பசி ஏசப்பாவுக்கு உண்டு. ஆமென். இதை உணர்ந்தவர்களாகிய நாம், ஆமென், சொல்ல போனா நம்முடைய ஏசப்பாவுக்கு இருக்கும் ஆத்ம பசி, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம கதை நம்ம லிஸ்ட் எல்லாம் சொல்லினே இருப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்ற வார்த்தையின்படி அவருக்கு பிரியமானது என்ன அப்படின்றத நம்ம நினைக்கவே மாட்டோம். நமக்கு பிரியமானதையே கேட்டுன்னு இருப்போம். ஆமென். சொல்ல போனா அவருக்கு ஆத்ம பசி இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாய் நாம் கிறிஸ்தவர்களாக நாம் சென்று இந்த சிறியரில் ஒருவனுக்கு சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவிப்பதே அவர்களுக்கு நான் கொடுக்கிறதான போஜனம் ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாயின்னு சொல்லிட்டு பாஸ்டர்லாம் அந்த சிறியர்கள் ஒருவர்னு சொல்லிட்டு வாரி எனக்கு கொடுத்துருங்க, அள்ளி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த லிஸ்ட்டுக்கு நான் வரல, வந்துருச்சு வாயில. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது கள்ள போதகத்தை குறித்து ஒரு எரிச்சல் உண்டாகிறது, ஒரு வைராக்கியம் உண்டாகிறது. சரி, அது ஒரு பக்கம் போட்டோம். அல்லேலூயா. அப்போ இந்த சிறியரில் ஒருவனுக்கு அப்படின்னு சொன்னா சத்தியம் தெரியாத ஒருவனுக்கு, இயேசுவை அறியாத ஒருவனுக்கு, ரட்சிப்பை குறித்து தெரியாத ஒருவனுக்கு தெரிஞ்சவன் போய் சுவிசேஷம் சொல்லுவதுதான் போஜனம், ஆவிக்குரிய போஜனம். அல்லேலூயா. இயேசுதான் போஜனம். அந்த இயேசுவை குறித்து தெரியாதவனுக்கு எப்பா என்ன இயேசுதான் அப்பமாக இருக்கிறார், சாப்பிடு. எப்படி சாப்பிடுறது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். அவர் உன் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். என் வாழ்க்கையில் நன்மைகளை செய்தார், என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். அதே போல உன்னை ஏற்றுக்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயம் நன்மைகளை செய்வார். அதன் பிறகு இந்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பாய் என்று ஆவிக்குரிய போஜனமாகிய இயேசுவை குறித்து சொல்லுவதுதான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுச்சா? திரும்ப புரியுது. நான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த போஜனத்தை கொடுக்கிறவர்கள் யார் தெரியுமா? எல்லா கிறிஸ்தவர்களும் போய் இந்த போஜனத்தை கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. ஆமென். என்ன பிரதர், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லா கிறிஸ்தவர்களும் போய் இந்த போஜனத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்ற நீ? அதாவது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர் கிறிஸ்தவர்கள் தான் இந்த நீதியின் தேவனை குறித்து சொல்லுவாங்க. ஏனோதான கிறிஸ்தவர்கள் சொல்ல மாட்டாங்க, பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சொல்ல மாட்டாங்க, சடங்காச்சாரமாக கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் சொல்ல மாட்டாங்க, மாய்மால கிறிஸ்தவர்கள் சொல்ல மாட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தரை பயபக்தியோடு கூட தேடி, உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாய் தேடி, பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு கூட தேடி, சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு பயத்துடனும் நடுக்கத்துடனும் உட்பிரவேசிக்கிற உண்மையான கிறிஸ்தவர்கள் தான், அதிலையும் ஆத்ம பாரமுடையவர்கள் தான் ஆமென் போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயம், இப்போ நம்ம சர்ச்சில் இருந்து யாரும் போய் சுவிசேஷம் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கலாம். தனிநபர் தனித்தனியாக போய் சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் இங்கே உண்டு. தனிநபர்கள் போய் தனித்தனியாக சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் உண்டு. சிலர் போன் வழியாய் சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆமென். அப்போ நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் இந்த சத்தியத்தை, இந்த போஜனத்தை, ஆவிக்குரிய மன்னாவை சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த போஜனத்தை கொடுக்க முடியும். நாம் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும் என்ற ஆத்ம பாரம் உடையவர்கள் இந்த வேத வசனம் என்கின்ற போஜனத்தை மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்லுவார்கள், சுவிசேஷமாய் சொல்லுவார்கள், என் வாழ்க்கையில் நடந்த நன்மைகள் என்று சொல்லி சொல்லுவார்கள். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறதே இயேசுவினாலதான் என்று சொல்லி தன்னையே சாட்சியாக வெளிப்படுத்தி சொல்லுவார்கள். இப்ப நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், நீதியாகிய சத்தியமாகிய வேத வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்கள் தான் சொல்லுவாங்க. ஆத்ம பாரம் உள்ளவர்கள் தான் சொல்லுவாங்க. என்னை போல பரிசுத்தமாக்கப்பட்டு, என்னை போல ரட்சிக்கப்பட்டு நான் கர்த்தரை துதிக்கிறதை போல நீயும் வந்து கர்த்தரை துதி, நான் சுகமாக இருக்கிறதை போல நீயும் வந்து அந்த இயேசுவை ஏற்றுக்கொள், நீயும் சுகமாக இருப்பாய் என்ற பாரத்தோடு உள்ளவர்கள் தான் அந்த போஜனம் என்கிற ஆவிக்குரிய போஜனத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இந்த வேத வசனம் என்ற போஜனத்தை கொடுப்பவர்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். எனவேதான் இவர்கள் செம்மறி ஆடுகளை போல இயேசுவினுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. யாரு?
ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நிற்கிற கிறிஸ்தவர்கள் யாரு? இப்ப நீங்க தான் சொல்லணும். ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் வலது பக்கத்தில் நிற்கிறவங்க யாரு? செம்மறியாடுகளை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நிற்கிற கிறிஸ்தவர்கள் யாரு? இவ்வளவு நேரம் முக்கி பேசுங்க. என்னதான் பேசுங்க? ஆத்ம பாரத்தோடு கூட சுவிசேஷம் அறிவிக்கிற கிறிஸ்தவர்கள். ஆமென். இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி இயேசுவை குறித்து சத்தியம் போதிக்கிற கிறிஸ்தவர்கள். இது ஒரு பெரிய ஊழியக்காரர் தான் போதிக்கணும்னு அவசியமே இல்லை. சாதாரண விசுவாசிகளாக இருக்கிற நாம கூட இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு போய் இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவின் வாழ்க்கையில் நன்மைகளை செய்தார் என்று சொல்லி சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷ போஜனம், சத்தியம் என்கின்ற போஜனம், இயேசு என்கின்ற போஜனம், வேத வார்த்தை என்கின்றதான போஜனம். இப்போ இதுல மொத்தமா சொல்ல போனா ஆத்ம பாரத்தோடு சுவிசேஷம் சொல்கிறவர்கள், ஆத்ம பாரத்தோடு சத்தியத்தை சொல்கிறவர்கள், ஆத்ம பாரத்தோடு கூட மற்றவர்களை பரிந்து பேசுகிறவர்கள், அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் தேவனுடைய வலது பாரசத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நிற்கிறார்கள். இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப சொல்லுங்க, வலது பக்கத்தில் இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் யாரு? ஆத்ம பாரத்தோடு கூட இயேசுவை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் மற்றவர்களுக்கு, அதாவது இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்கள். இப்ப சபிக்கப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? கிறிஸ்தவர்கள் தான், சபைக்கு வருகிறவர்கள் தான், சத்தியத்தை கேட்கிறவர்கள் தான். ஆமென் சொன்ன உடனே காணாம போறவங்க, ஆத்ம பாரம் இல்லாதவங்க, எவன் எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லி நிர்விசாரமா இருக்கிறவங்க. ஆமென். சத்தியம் சொல்ல மாட்டாங்க. நீ முதல்ல சத்தியத்தை கேட்டாதானே நீ போய் சத்தியம் சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த பாரம் இருக்கணும். அந்த பாரம் இல்லாமல் ஆனா போனோமா, வரணுமா, உட்காந்துமா, அந்த 1 மணி நேரம் டைம் முடிஞ்சு போச்சா, போகணுமா, இது இப்படி சடங்காச்சாரமாய் வருகிறவர்கள் சொல்ல மாட்டாங்க. அப்படி மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமல், மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லாமல், மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்காமல், கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லி அந்த போஜனம் கொடுக்காதவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இடது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நல்லா இது புரிஞ்சுது? அப்போ இந்த 2 பிரிவில இப்படி சுவிசேஷம் சொல்லி ஆத்ம பாரத்தோடு சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய வலது பக்கத்தில் நிற்கிறாங்க. சத்தியத்தை யாருக்கும் சொல்லாம, எதை பற்றியும் கவலைப்படாம வெறுமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இடது பக்கத்தில் சபிக்கப்பட்டவர்களாக நிற்கிறாங்க. நாம் எந்த பக்கத்தில் நிற்க போகிறோம்? அங்க போன பிறகு நான் தேவனுடைய வலது பக்கத்தில் போய் நின்று கொள்வேன் அப்படின்னா இன்னும் வேலைக்காவது. இந்த பூமியில நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ, இந்த பூமியில நீ சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தால், இந்த பூமியில சத்தியத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த பூமியில மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாய் இயேசுவை குறித்தும், இயேசுவின் அன்பை குறித்தும், அவர் செய்த நன்மைகளை குறித்தும், அவர் ரட்சிப்பை குறித்தும், அவருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் மற்ற ஜனங்களுக்கு சொல்லுவேனால் நீ தேவனுடைய வலது பக்கத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தானா போய் நிற்ப. அவர் கொண்டு போய் நிக்க வச்சிருவாரு. எதுவுமே பண்ணாம அதெல்லாம் முடியாது. நான் டக்குன்னு போய் வலது பக்கத்தில் நின்று கொள்வேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் தான் பிரிக்கிறாரு. கும்பலா இருக்குது, செம்மறியாடு வெள்ளாடு கும்பலா இருக்குது. வெள்ளாட்டு அப்படி இப்படி ஓரம் கட்டுறாரு, இடது பக்கத்தில் அப்படியே ஓரம் கட்டுறாரு. இல்லை இல்லை, நான் வந்து வலது பக்கத்தில் தான் இருப்பேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அங்கே போனோடனே அப்படியே பயத்துக்குன்னு கூணிக்கணும் குருளிக்கணும்னு அப்படியே நிற்க வேண்டித்தான். அவர் இப்படி ஓரம் கட்டினாருன்னா ஓரம் கட்டின்னு போய் நேர்க வேண்டித்தான். ஆமென். அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை அவர் கூப்பிடுறாரு. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள். இந்த வாருங்கள் சொல்றதுக்கு கொடுத்து வைத்தவர்களா இந்த பூமியிலே கரெக்ட் பண்ணிக்கணும். சபிக்கப்பட்டவர்களை பார்த்து வாருங்கள்னு சொல்ல மாட்டாரு, போங்கள்னாரு. எங்க போங்கன்னு சொல்லுவாரு? நரகத்துக்கு போங்கன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. அப்படியானால் இவர்கள் இயேசுவின் இடது பக்கத்தில் இருக்கிற வெள்ளாடுகளை போன்ற சபிக்கப்பட்டவர்கள் நரகத்துக்கு தான் சொந்தக்காரர்கள். இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் நரகத்துக்கு சொந்தக்காரர்கள், வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என் இயேசுவுக்கு சொந்தக்காரர்கள். இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சாத்தானுக்கு சொந்தக்காரர்கள்.
நாம் யாருக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த பூமியிலே நமக்கு நிர்ணயம் பண்ணி கொண்டால்தான் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் இயேசுவுக்கு சொந்தக்காரர்களாய் போக முடியும். ஆமென். சபைக்கு தான் வரோம், சத்தியத்தை தான் கேட்குறோம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு இஷ்டத்துக்கு போயிருந்தோம்னா சபையில் வந்து சத்தியத்தை கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ ஒன்று சொல்றேன், 41வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு, நல்லா கவனிங்க, ஒருத்தர் வாசிங்க, இது பேர் எல்லோரும் கவனிங்க. பிசாசுக்காகவும் பிசாசின் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். யார சொல்றாரு? கிறிஸ்தவர்களை தான் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்தவர்களை தான் சொல்றாரு. சபிக்கப்பட்டவர்கள் சொன்னா சபிக்கப்பட்டவர்கள் நம்ம நினைச்சுப்போம், கிறிஸ்தவர்களை தான் சொல்றாரு. யாருக்க சொல்றாரு? கிறிஸ்தவர்களை பார்த்து பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற அக்கினியில போங்கள்ன்றாரு. ஒரு கிறிஸ்தவனை பார்த்து அங்கே போக சொல்றாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? அவன் பூமியில கிறிஸ்தவனா வாழலன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆமாம், கிறிஸ்தவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைலாம் சர்ச்சைக்கு போகிறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம், சனிக்கிழமை பரிசுத்தமான ஓய்வு நாள்னு, பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கு பரிசுத்தத்துக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ஆனால் எப்படி இருக்கிறோன்றது நமக்கு தான் தெரியும். உண்மையிலேயே பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆசரிக்கிற பரிசுத்த வாட்சிகளாக இருக்கிறோமா, இல்லை பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? ஏற்கனவே இருந்ததை போலவே இப்போ இருந்தோம்னா பரிசுத்தத்துக்கு என்று நியமிக்கப்பட்டது வேஸ்ட். ஹல்லேலூயா. அப்போ நரகத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் சடங்காச்சார கிறிஸ்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, கிறிஸ்தவர்கள் தான். அந்த கிறிஸ்தவர்களை பார்த்து நரகத்துக்கு போங்கன்னு சொல்ல காரணம் என்னன்னா, அவர்கள் சடங்காச்சார கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், கடமைக்கென்று வருகிற கிறிஸ்தவர்கள், பெருமைக்குரிய கிறிஸ்தவர்கள், மாய்மால கிறிஸ்தவர்கள். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? ஹல்லேலூயா. இப்படி இருந்தா பரலோகம் போக முடியாது, நரகத்துக்கு தான் போக முடியும். அதனால மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பது நல்லது. ஆமென். இயேசுதான் போஜனம், இயேசுவின் வார்த்தைகள் தான் போஜனம். அதான் அவரே சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே, ஜீவ ஒளியும் நானே அப்படின்னு சொல்றாரு. தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். சமாரிய ஸ்திரீலாம் வந்து தாகத்துக்கு அப்படின்னு சொல்லி இயேசுவை போய் கேட்பாரு. அவங்க வந்து நீ யூதனாக இருக்கும்போது சமாரிய ஸ்திரீ இடத்துல வந்து நீ தண்ணீர் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னிடத்துல தண்ணீர் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்துல கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவன தண்ணீரை கொடுப்பார் அப்படிலாம் சொல்லுவாரு. அதனால தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள் வந்து அடுத்த வாரத்தில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்ற தலைப்பில் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். அப்போ தேவன் ஆத்ம பசியாக இருக்கிறார். எவ்வளவோ ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிற ஆத்ம பசி உள்ளவராக இருக்கிறார். என் ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறார்களே, என்னை இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே, பாரம்பரியத்தில் இருக்கிறார்களே, சடங்காச்சத்தில் இருக்கிறார்களே, பிசாசின் பிடியில் இருக்கிறார்களே, அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு என்னை குறித்து அறிவிக்கிற என் ஜனங்களை காணுமே, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான்னு ஆத்ம பசி உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவின் பசியை தீர்க்கிறவர்களாய் நாம் இருந்து இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உண்மையிலேயே சாப்பாடுலாம் போட்டு கொடுக்குறதுலாம் நல்ல விஷயம்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், அதுதான் உண்மையான ஆவிக்குரிய போஜனமாக இருக்கிறது. ஆவிக்குரிய போஜனமாகிய பரிசுத்தத்தை குறித்தும், நீதியை குறித்தும், இயேசு கிறிஸ்துவை குறித்தும், அவர் சத்தியத்தை குறித்தும், சுவிசேஷ வார்த்தைகளை குறித்தும் சொல்லுவதுதான் உண்மையான போஜனம். அந்த போஜனத்தை கொடுத்தாதான் நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்று சொல்லி வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற வாசிமாத 34வது வருஷத்து வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள்
என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கரங்களை தட்டுவோமா? அப்ப உண்மையான கிறிஸ்தவர்களை, பரிசுத்தம் உள்ள கிறிஸ்தவர்களை, பயபக்தி உள்ள கிறிஸ்தவர்களை, சுவிசேஷ வாழ்ந்து உள்ள கிறிஸ்தவர்களை, ஆத்ம பாரத்தோடு கூட போய் சத்தியத்தை அறிவிக்கிற கிறிஸ்தவர்களை தான் வலது பக்கத்தில் செம்மறியாடுகளை போல நிறுத்தி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி அழைத்து உங்களுக்கென்று பிதாவினால் நியமிக்கப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு வாங்கன்னு சொல்றாரு. அப்ப எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கணும்? ஏதோ வந்தமா எந்த சொத்து துணுமா போனமான்னு இல்லாம சுவிசேஷமா இருக்கிறவர்களா இருக்கணும். பிரியாணி சாப்பிட்றோம் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், பிரியாணி சூப்பராக இருக்குது. இப்போ அந்த பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? நீ சாப்பிட்டியா? நான் கூட சூப்பராக சாப்பிட்டேம்மா. எவ்வளோ டேஸ்ட்டாக தெரியுமா? அது யார் செஞ்சதுன்னு தெரியல, சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதுபோல் சபையில் போய் இன்னைக்கு சத்தியத்தை கேட்டேன். இது வரைக்கும் நான் அந்த சத்தியத்தை இப்படி கேள்விப்பட்டதே இல்லை. பயங்கரமான ஒரு சத்தியமாக இருக்குது. ஏசப்பா இவ்வளவு கரிசல் உள்ள தேவனாக இருக்கிறாரு. ஏசப்பா இவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறாரு. நான் ருசித்து பார்த்தேன் தேவனை, நீயும் வந்து ருசித்து பாருன்னு சொல்லி கூப்பிடணும். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோமானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்துக்குள்ளே வந்து பிரவேசிங்கன்னு சொல்லி கூப்பிடுவார். அதுக்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த சத்தியத்தை கேட்ட நாம தான் முடிவெடுக்கணும். அல்லேலூயா.